अस्सलामुअलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहு அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பரின் மாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றோம். அவனுடைய அன்பும் பெரும் கருணையும் மார்க்கத்தின் விளக்கத்தையும் நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்து அருள்வானாக என்ற பிரார்த்தனையோடு குர்ஆன் கூறக்கூடிய ரகசியங்கள் அப்படிங்கிற தலைப்பில் நாம் குர்ஆன் கூறக்கூடிய இறைவன் யார், அவன் எங்கே இருக்கான், அவனுடைய ஆற்றல்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிற விஷயங்களை நம்முடைய முந்தைய பாகங்களில் தெரிஞ்சுக்கிட்டோம். படைத்தோனாகிய அல்லாஹ் அர்ஷின் மீது அமர்ந்திருக்கான். அது முன்னாடி தண்ணீரில் அவனுடைய சிம்மாசனம் இருந்தது, பிறகு வானத்துக்கு உயர்த்தப்பட்டுடுச்சு அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்த்தோம். இதில் அல்லாஹ் தஆலா படைத்த முதல் படைப்பாக அவனுடைய பேனாவை பற்றி சொல்கிறான். பேனா அப்படின்னு ஒன்று இன்றைக்கி நாம் யூஸ் பண்ணுற பேனாவை போல் அல்லாஹும் பேனா வச்சுருப்பான் அப்படிங்கிறது இல்லை. அவனுடைய அந்த ஆற்றலை உணர்த்தக்கூடிய அந்த பிரம்மாண்டமான எழுதுகோல் எப்படி இருக்குங்கிறத நம்மளால் கற்பனை கூட செய்ய முடியாது. ஆனாலும் நம்முடைய அறிவுக்கு நாம் வச்சிருக்க பேனா மாதிரி தான் யோசிக்க தோணும். அவனுடைய அந்த பிரம்மாண்டமான எழுதுகோலை பற்றி இறைவன் தன்னுடைய திருமறையில் 68வது அத்தியாயத்தின் முதல் வசனத்தில் சூரத்துல் கலம் என்ற எழுதுகோல் அப்படிங்கிற அந்த சூறாவில் அல்லாஹ் தஆலா எழுதுகோலின் மீது சத்தியமாக அப்படின்னு சத்தியம் செஞ்சு சொல்கிறான். நூன் வல் கலமி வமா யஸ்துரூன். எழுதுகோலின் மீது சத்தியமாக, அவர்கள் எழுதுவதன் மீது சத்தியமாக அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இந்த வசனத்தை ஆரம்பிக்கிறான். இப்படியாக அல்லாஹ் தஆலா தான் படைச்ச சிலவற்றின் மீது சத்தியம் சொல்கிறது அவனுடைய வழக்கம். குர்ஆனில் பல இடங்களில் நாம் வல் துஹா முற்பகலின் மீது சத்தியமாக, வல் அஸ்ரு காலத்தின் மீது சத்தியமாக அப்படின்னு பல இடங்களில் அல்லாஹ் பல விஷயத்தின் மீது சத்தியம் செய்கிறத பார்க்கலாம். இங்கே எழுதுகோலின் மீது சத்தியமாகன்னு சொல்கிறான். அப்போது வானம் பூமி இந்த இடப்பட்ட எல்லா விஷயமுமே படைக்கப்படுறதுக்கு முன்னாடி அல்லாஹ் தஆலா எழுதுகோலை படைச்சி அதனை எழுத சொல்கிறான். அதாவது லவ்ஹுல் மஹ்ஃபூல் அப்படிங்கிற ஏட்டில் நடக்க போகிற இனி படைக்கப்பட வேண்டிய எல்லாவற்றையுமே எழுதி முடிக்கும்படி அதுக்கு கட்டளையிடுறான். நாம் நினைப்போம் இந்த உலகம் எவ்வளோ பிரம்மாண்டமானது, எத்தனையோ பல கோடி விஷயங்கள் இதில் உள்ளடக்கப்பட்டிருக்கு, இது எல்லாத்தையும் அந்த பேனா எழுதிடுமா, எல்லாத்தையும் எழுதி முடிக்கிறதுக்குள்ளே இங்கு காலியாயிடாதான்னு நாம் யோசிக்கலாம். ஆனால் இதை பற்றி அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் என்ன சொல்கிறான் அப்படின்னா 31வது அத்தியாயத்தின் 27வது வசனத்தில் பூமியில் உள்ள மரங்கள் யாவும் எழுதுகோலாக இருந்து கடலுடன் மேலும் 7 கடல்கள் மையாக துணை சேர்ந்தாலும் அல்லாஹுடைய கட்டளைகளை எழுதி முடிக்க முடியாது, அவன் மிகைத்தவன் ஞானமிக்கவன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மரங்களையும் நீங்கள் பேனாவாக மாற்றினாலும் சரி, அதுக்கு எழுதுறதுக்காக மை தேவைப்படும் இல்லையா, அதில் ஒரு கடல் அல்ல 7 கடல்களையும் நீங்கள் சேர்த்துக்கிட்டாலும் சரி அல்லாஹுடைய வார்த்தைகளை எழுதி முடிக்க முடியாது அப்படிங்கிறத அல்லாஹ்வே உறுதிப்படுத்துகிறான். இப்படியாக இந்த உலகத்தில் இனிமேல் நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுமே ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டு அவனுடைய அந்த எழுதுகோலின் மூலம் எழுதி முடிக்கப்பட்டாச்சு அப்படிங்கிறத விஷயத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற செய்தி திருமதியில் 2440வது ஹதீஸில் ஒரு சஹாபிக்கு அறிவுரை கோரும்போது நபி அவங்க சொல்கிறாங்க, இந்த ஒட்டுமொத்த உலகமுமே திரண்டு உனக்கு ஒரு நல்லதை நாட நினைச்சாலும் உன்னுடைய விதியில் அல்லாஹ் தஆலா என்ன தீங்கு உனக்கு வரணும்னு நாடியிருக்கானோ அதுதான் வரும். அது அல்லாமல் யார் ஒருத்தரும் உனக்கு நன்மை செய்யவோ தீமை செய்யவோ சக்தி பெற மாட்டாங்க, எல்லாமே ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டுடுச்சு, எழுதுகோள்கள் உயர்த்தப்பட்டு விட்டன, ஏடுகள் காய்ந்து விட்டன அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஏடுகள் காஞ்சிடுச்சு எழுதுகோலை உயர்த்திட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தமாக இருக்கும்னு சொன்னால், ஆல்ரெடி இனி நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுமே லவ்ஹுல் மஹ்ஃபூல் அப்படிங்கிற ஏட்டில் பேனாவை கொண்டு அல்லாஹ் எழுதி முடித்து அந்த பேனாவை உயர்த்திட்டாங்கிறது தான் அர்த்தம். இப்படியாக இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய அத்தனை விஷயங்களையும் அல்லாஹ் தஆலா முன்கூட்டியே இந்த பேனாவின் மூலம் எழுதி முடிச்சிட்டான் அப்படின்னு சொன்னால் அந்த பேனா எந்த அளவுக்கு மகத்துவம் கொண்டதாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கணும். ஆனாலும் இவ்வளோ சிறப்புமிக்க அந்த எழுதுகோல் 3 பேருக்காக அது காத்துக்கிட்டு இருக்கும். 3 வகையான மக்களுக்கு மட்டும் அந்த பேனா எழுதி முடிக்காமல் வெயிட்டிங்கில் இருக்கும் அப்படின்னு நபி அவங்க சொல்கிறாங்க. அந்த 3 பேர் யாருன்னு தெரியுமா? இதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு மாஜா அப்படிங்கிற ஹதீஸில் 2331வது செய்தியில் 3 பேருக்கு எழுதுகோல் உயர்த்தப்பட்டு விட்டது. அதில் முதல் ஆள் தூங்குபவர் விழிக்கின்ற வரையிலும், 2வது நபர் சிறுவர் பெரியவராகும் வரையிலும், 3வது பைத்தியக்காரர் பைத்தியத்திலிருந்து தெளியும் வரைக்கும்.
இந்த 3 பேருக்காக மட்டும் இந்த பேனா வெயிட்டிங்கில் இருக்கும். ஏன்னா தூக்கம் அப்படிங்கிறது சிறு மரணம். அப்போது தூங்கிக்கிட்டு இருக்கவர் விழிக்கிற வரைக்குமும், சின்னவங்களாக இருக்கிறவங்க பெரியவங்களாக வளர்கிற வரைக்குமும், பைத்தியக்காரன் அந்த பைத்தியம் தெளிகிற வரைக்குமும் அவர் விஷயத்தில் அல்லாஹ் தஆலா ஸ்பெஷலான ஒரு டீலிங்கை வச்சுருக்கான் அப்படிங்கிற விஷயத்தை இங்கே நபி அவங்க தெளிவுபடுத்துகிறாங்க. ஆக அல்லாஹுடைய அந்த பிரம்மாண்டமான எழுதுகோல் வானம் பூமி அதுக்கு இடைப்பட்டு இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே முன்கூட்டியே கணிச்சு எழுதக்கூடிய ஆற்றல் படைத்தது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்படியாக பேனா அப்படிங்கும்போது அது 3 கேட்டகரியில் இருக்குது. அல்லாஹ் தன் புறத்திலிருந்து இந்த எழுதுகோலை பற்றி சொல்லி காட்டுறான். அது வானம் பூமி படைக்கப்படுறதுக்கு முன்னாடியே எழுதப்பட்ட ஒரு விஷயத்தை குறித்து சொல்லுது. இன்னும் 2வது எழுதுகோல் அப்படிங்கிறது வானவர்கள் நம்முடைய தோளில் உட்காந்து நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் பதிவு செஞ்சு எழுதி வைக்கக்கூடிய அந்த எழுதுகோல் 2வது வகையை சேர்ந்தது. 3வது வகை மனிதர்களாகிய நாம் எழுதக்கூடிய பேனா. இந்த எழுத்து அப்படிங்கிறது நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம வார்த்தை வழியில் வெளியே கொண்டு வராமல் எழுத்து வடிவில் அதனை கொண்டு வரும். இதுவும் நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை வெளிப்படுத்துகிற உதவியான ஒரு உபகரணமாக தான் இருக்குது. அதனால தான் அல்லாஹ் தஆலா இதனை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முதல்ல வஹி அறிவிக்கப்பட்ட அந்த ஹிரா குகையில் இருக்கும்போது அவங்களுக்கு சூரத்துல் அலக் அப்படிங்கிற சூரா முதல் 5 வசனங்கள் அவங்களுக்கு முதல்ல வஹியாக அறிவிக்கப்படுது. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக். படைத்தோனாகிய உன்னுடைய இறைவனின் பெயரை கொண்டு ஓதுவீராக. ஹலகல் இன்சான மின் அலக். அவன் மனிதனை கருவுற்ற சினை முட்டையிலிருந்து படைத்தான். இக்ரா வரப்புக்கல் அக்ரம். உன்னுடைய இறைவன் கண்ணியமானவன் என்று ஓதுவீராக. அல்லதி அல்லம பில் கலம். அவனே எழுதுகோலை கற்றுக் கொடுத்தான். அல்லமல் இன்சான மாலம் யஅலம். மனிதன் அறியாத பல விஷயங்களையும் அவனுக்கு அல்லாஹ் தான் கற்றுக் கொடுத்தான்னு சொல்லி காட்டுறான். அப்போ முதல்ல இறக்கப்பட்ட முதல் இறை செய்தியில் அல்லாஹ் தஆலா அவனே எழுதுகோலை கற்றுக் கொடுத்த விஷயத்தையும் மனித படைப்பை பற்றியும் அல்லாஹுடைய பெயரை கொண்டும் அவனுடைய கண்ணியத்தை கொண்டும் அவனுடைய ஆற்றலை கொண்டும் ஓதுவீராக அப்படிங்கிற செய்தியை அறிவித்து கொடுக்குறான். இத்தனைக்கும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எழுத படிக்க தெரியாத ஒரு உம்மி சமுதாயத்தை சேர்ந்தவங்க. அப்படிப்பட்ட தூதருக்கு அல்லாஹ் எழுதுகோலை கற்றுக் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறான். இப்படியாக வார்த்தை அப்படிங்கிறது வாய் வழியில் வரதும் கையால் நாம் பேனாவை பிடிச்சு எழுதுறதும் 2மே ஒரே மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற விஷயத்தை நாம் புரிஞ்சிக்க முடியுது. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேராஜ் பயணம் போயிருந்த போதும் அல்லாஹோட எழுதுகோலின் சப்தத்தை கேட்டதாகவும் சொல்லி காட்டுறாங்க. இப்படியாக இந்த பிரம்மாண்டமான உலகம் படைக்கப்படுவதற்கு முன்னாடி முதல் படைப்பாக அல்லாஹ் தஆலா பேனாவை படைச்சிருக்கான். அதன் பிறகு அதனை எழுதக்கூடிய லவ்ஹுல் மஹ்ஃபூல் அப்படிங்கிறத படைச்சிருக்கான். அந்த லவ்ஹுல் மஹ்ஃபூல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் நம்முடைய அடுத்த பாகத்தில் தெரிஞ்சுப்போம். தொடர்ந்து இல்முல் இஸ்லாமோடு இணைந்திருப்போம். நல்ல விஷயங்களை நாமும் தெரிந்து அதனை அடுத்தவர்களுக்கும் தெரியப்படுத்தி அந்த நன்மையும் அடைந்து கொள்வோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.